இளைப்பாறுதல் தாரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே, உண்மையாய் வெட்க மாடையே. உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே, உண்மையாய் வெட்க மாடையே. தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே. தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. பலர் தள்ளின முளைக்கல்லே, பரம சியோன் மீதிலே. பலர் தள்ளின முளைக்கல்லே, பரம சியோன் மீதிலே. பிரகாசிக்கும் அதை நோக்கி பதறாமலே காத்திருப்பேன். பிரகாசிக்கும் அதை நோக்கி பதறாமலே காத்திருப்பேன். தகப்பனே, உமது சித்தம் எங்களில் நிறைவேறுவதற்கு இந்த ஒரே ஒரு வாழ்க்கையை உமக்காய் உமது கரத்திலே படைக்கிறோம். நீரே எங்களை இந்த நிமிஷத்திலிருந்து தாங்குவீராக, எங்களை பலப்படுத்துவீராக. ஒவ்வொருவரோடு கூட பேசும்படியாய் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீரே எங்களோடு கூட இடைபடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பலனடைவதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் விருப்பங்களை என் தேவன் நிறைவேற்றி கொடுப்பாராக. நிச்சயமாய் அவரே உங்களோடு கூட இடைபடுவாராக. இன்றைக்கு இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் கர்த்தர் நம்மளை கிருபையாய் கொடுத்த இந்த வாழ்க்கைக்கு தேவையான நம்முடைய சரீரத்தை பற்றி உங்களோடு கூட பேச இருக்கிறேன். நம்முடைய சரீரத்திற்கு அன்றாடம் சில தேவைகள் உண்டு. நம் சரீரத்திற்கு சில தேவைகளை நாம் கொடுத்தே ஆக வேண்டும். சரீரத்தை நாம் அப்படியே விட்டுவிட முடியாது. நம்முடைய இஷ்டப்படி ஏனோ தானோ என்று இந்த சரீரத்தை பக்குவப்படுத்தாமல் ஒழுங்குபடுத்தாமல் நாம் வாழ முடியாது. ஆகவே இன்றைக்கு இந்த சரீரத்திற்கு, நம்முடைய சரீரத்திற்கு நாம் ஒரு ட்ரைனிங் கொடுக்க வேண்டும், ஒரு பயிற்சி கொடுக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே,
இந்த சரீரம் தான் நம்மளை இந்த உலகத்தில் ஓட வைக்கிறது. இந்த சரீரம் நன்றாக இருந்தால்தான் இந்த உலக வாழ்க்கையை நாம் வெற்றியாக ஓடி முடிக்க முடியும். இந்த சரீரம் இருந்தால்தான் ஊழியம் செய்து தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்த முடியும். சரீரம் மிகவும் தேவையான ஒன்று. ஆகவே இந்த சரீரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லா உறுப்புகளையும் வைத்து அழகாக நம்மளை சிருஷ்டித்து இந்த உலகத்தில் மற்றவர்கள் முன்பாக நம்மளை தேவனுடைய பிள்ளையாய், அழகுள்ளவர்களாய், கிருபை பெற்றவர்களாய் நம்மளை அவர் வணைந்திருக்கிறார். இன்றைக்கு இந்த சரீரத்திற்கு தேவையான ஒன்றை உங்கள் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். சரீரத்திற்கு தூக்கம் தேவையாய் இருக்கிறதே. இந்த சரீரம் நன்றாக உழைக்க வேண்டுமேயானால், தேவனுடைய சித்தம் இந்த சரீரம் செய்ய வேண்டுமேயானால், ஆரோக்கியமாய் இருக்க வேண்டுமேயானால், இந்த சரீரத்திற்கு அதிக தூக்கமும் இருக்கக்கூடாது, மிக குறைவான தூக்கமும் இருக்கக்கூடாது. தூக்கம் இருக்க வேண்டும். இந்த சரீரத்திற்கு ஓய்வு இருக்க வேண்டும். இந்த சரீரத்தின் உள் அவயங்கள் எல்லாம் சில காலங்கள், சில நேரங்கள் தூங்க வேண்டிய நேரங்கள் உண்டு. தூக்கத்தை சரியான அளவு அதற்கு கொடுத்தால், இந்த சரீரத்திற்கு கொடுத்தால், அதிகமாகவும் கொடுக்காதபடி, அதிக நேரம் தூங்காதபடி, கொஞ்ச நேரம் குறைவாய் தூங்காதபடி, ஆயுசு நாட்கள் நிலைத்து நிற்க, தேவன் நியமித்த ஆயுசு நாட்களை ஓடி முடிக்க இந்த தூக்கம் இந்த சரீரத்திற்கு சரியான அளவு தேவையாயிருக்கிறது. யோசித்து பாருங்கள். 24 மணி நேரத்தில் உங்கள் சரீரத்திற்கு தூக்கம் எவ்வளவு நேரம் நீங்கள் கொடுக்கிறீர்கள்? கர்த்தருடைய ஊழியத்திலே சரீரத்திற்கு நல்ல தூங்கி எழும்பினால்தான் இந்த சரீரம் கர்த்தருக்காக உழைக்க முடியும். கர்த்தருக்காக ஊழியத்தில் இந்த சரீரம் விழித்திருக்க வேண்டிய நேரங்கள் இருக்கிறது. ஊழிய நேரத்தில் இந்த சரீரம் தூங்க முடியாது. கொஞ்சம் இதை ஆலோசித்து பார்ப்பீர்களே ஆனால், ஊழியத்தின் செய்து கொண்டிருக்கும் போது, ஊழியம் செய்கிற நேரத்தில், அதாவது வேதம் வாசிக்கிற நேரத்தில், அதாவது ஜெபிக்கக்கூடிய நேரத்தில் இந்த சரீரம் தூங்கிவிடக்கூடாது. இந்த சரீரம் விழித்திருந்து நம்மோடு கூட ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். நம்மோடு கூட என்றால் யாரோடு கூட? எனக்கு அன்பானவர்களே, நமக்குள் இந்த சரீரத்தை தன்னுடைய ஆலயமாய் நினைத்து பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் இந்த சரீரத்திற்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் சில நேரம் நம் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தபடியினால், தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினால், அந்த நேரத்தில் தூங்கிவிடாமல் நாம் விழித்திருந்து அசதியாய் சோர்ந்து போய்விடாமல் மிகவும் ஜாக்கிரதையாய் விழித்திருந்து அவரோடு கூட ஒத்துழைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உங்கள் உள்ளத்தில், உங்கள் ஆத்துமாவில் வாழ்கிற தேவனோடு கூட இந்த சரீரம் ஒத்துழைக்க வேண்டும். சரீரம் ஒத்துழைக்காவிட்டால் நாம் தோற்று போய்விடுவோம். நாம் ஜெயம் எடுக்க முடியாது. இந்த சரீரத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 26:8 வசனத்தை, 26 அதிகாரம் 38 வசனம் சொல்லுகிறது, என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் தன் சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், என் ஆத்துமா, என் உள்ளே இந்த சரீரத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் இங்கேயே தங்கியிருந்து என்னோடு கூட விழித்திருங்கள் என்றார். ரொம்ப மனசுல என் ஆத்துமா ரொம்ப துக்கமா கவலையா இருக்கு, மரணத்தை குறிச்சு கவலையா இருக்குது. சில பேருக்கு வியாதி வந்துட்டாலே, கேன்சர் வியாதி வந்து விட்டால், கேன்சர்னாலே சரீரம் எழும்ப முடியாமல், அந்த சரீரம் எலும்பும் தோலுமான பிறகு அது எழும்பி நடக்க முடியாமல் வேதனையால் துடிக்கும் போது அந்த உள்ள இருக்கிற ஆத்துமா துக்கம் கொண்டு அழும். ஐயோ, மரணம் வந்துவிடும் போல் இருக்கிறதே, நான் மரித்து விடுவேன் போல இருக்கிறதே, இந்த சரீரமே, என் கால்களே, முழங்கால் படியிட்டு நீ ஜெபிக்காமல் நீ உறங்கி விட்டாயே, நீ படுத்து விட்டாயே, உன் சரீரத்தை சரியாய் பார்க்காததினால், ஏற்ற நேரத்தில் தூங்கி விழிக்காததினால், உன் சரீரத்தை நீ பக்குவமாய் பார்க்காததினால் இப்பொழுது என் ஆத்துமா மரிக்கிற பட்சத்தில் இருக்கிறது. நீ எனக்கு உதவி செய்ய முடியாமல் இருக்கிறாய். சரீரமே, இவ்வளவு நாளும் நீ ஓடி ஓடி உலகத்திற்கு உழைத்தாய். இப்பொழுது எனக்கு என்னுடைய ஆத்துமா பாதுகாக்கிற நேரத்தில் நீ வியாதியினால் படுத்து விட்டாய். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை போலவே துக்கமும் வேதனையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த கெத்செமனே தோட்டத்தில் சீஷர்களோடு கூட சொல்லுகிறார், ஒரு மரணம் அடைகிற மனுஷன் எப்படி பயப்படுவானோ, மரணம் எந்த நிமிஷத்தில் வந்துவிடுமோ என்று எப்படி பயப்படுவானோ, அப்படி என் ஆண்டவராய் இயேசு துக்கம் நிறைந்தவராய், மரண பயத்தம் ஆட்கொண்டவராய், மரணத்தில் இருந்து தன்னை ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. Thank you, Lord. தன்னை மரணத்தில் இருந்து ரட்சிக்க வல்லவரை நோக்கி முழங்காலில் நின்று அந்த சரீரம் அவருக்கு ஒத்துழைக்க, உள்ளே இருந்து சத்தம் வெளியே வர, அவர் உதடுகள் திறக்க, வாய் திறந்து அலறி சத்தமிட்டு கரங்களை மேலே உயர்த்தி பலத்த சத்தமிட்டு கூப்பிடுகிறார், பிதாவே, பிதாவே, இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்க கடவது, அது நீங்குவது உமது சித்தம் இல்லை என்றார். உமது சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். அவர் சரீரம் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்தது, ஒத்துழைப்பு கொடுத்தது. மரண வேதனை, துக்கம், கவலை, விண்ணப்பம் பண்ணி ஜெபிக்கிறார். பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரையும் பார்த்து கொஞ்ச நேரம் விழித்து எனக்காய் ஜெபிங்க அப்படின்னு சொல்லி விழித்திருந்து ஜெபிங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் பார்க்கிறாரு, பின்னால திரும்பி பார்க்கிறாரு, நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க, நல்லா தூங்கி நித்திரையில் இருக்கிறாங்க. அன்பானவர்களே, அவர்கள், அதாவது சீஷர்கள், தங்கள் சரீரத்தை ஜெபிப்பதற்கு பயிற்சி கொடுக்கவில்லை, ட்ரைனிங் கொடுக்கல. இந்த சரீரத்துக்கு, இந்த முழங்காலுக்கு அவங்க ட்ரைனிங் கொடுக்கல, இந்த கண்ணுக்கு ட்ரைனிங் கொடுக்கல, இந்த உதடுகளுக்கு அவங்க ட்ரைனிங் கொடுக்கல. அவங்க சரீரம்
படுக்கைக்கு போகாம முழங்காலில் நிற்பதற்கு அவங்க ட்ரைனிங் கொடுக்கல. அந்த சரீரம் பயிற்றுவிக்கப்படவில்லை என்பதால் ஒரு மணி நேரம் கூட என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைந்து ஜெபிக்க முடியாமல், விழித்திருக்க முடியாமல் தூங்கிவிட்டார்கள். உங்கள் சரீரம் பயிற்றுவிக்க நீங்கள் தவறினால், இப்பொழுது உங்கள் சரீரத்தை நீங்கள் பக்குவப்படுத்தி அதற்கு ட்ரைனிங் கொடுக்காவிட்டால், இந்த சரீரத்தை நீங்கள் ஒன்றத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருந்தீங்கன்னா, இயேசுவுக்காய் இந்த சரீரம் எதுவுமே செய்ய முடியாது. மத்தேயு 26:41 சொல்கிறது, நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். உங்களுக்கு சோதனையில போய் நீங்க மாட்டக்கூடாதா, சிக்க கூடாதா, இந்த உலக பிரச்சனையில நீங்க மாட்டக்கூடாதா? நீங்க செய்ய வேண்டிய காரியம் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனமானது. நீங்கள் பெற்ற ஆவி ரொம்ப ஆக்டிவானதுதான், ரொம்ப பலன் உள்ளதுதான், ரொம்ப ஸ்ட்ரென்த் உள்ளதுதான். ஆனா இந்த ஆவி ஜெபிக்கணும்னா இந்த பலவீனமான சரீரம் ட்ரைனிங் எடுத்திருக்கணும். வருஷ கணக்கா ட்ரைனிங் எடுக்கணும். தெய்வ பிள்ளைகள் உற்சாகம் உள்ள ஆவிய பெற்றிருந்தும் பலவீனமான சரீரத்தை வைத்திருந்தால் நீங்கள் தேவனுக்கு பிரயோஜனப்பட மாட்டீர்கள். நீங்கள் சோதனைக்குட்பட்டு போவீர்கள். நீங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்க மாட்டீர்கள். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், போதும் நீங்கள் தூங்கினது, போதும் முடங்கி கிடந்தது, போதும் படுக்கையில் படுத்து கிடந்தது. உங்கள் சரீரத்துக்கு இன்றிலிருந்து ஒரு நல்ல குட் ட்ரெயினராய் மாறிவிடுங்கள். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், தேவ ஆவியில் பயிற்சி பெறாத சரீரம் ஊழியத்திற்கு பயன்படாது, பரலோகத்திற்கு போகாது, பரலோகத்தை சந்திக்காது. உங்கள் ஆத்துமா பலம் குன்றி போகும். இயேசு தன்னுடைய சரீரத்திற்கு நல்ல பயிற்சியை கொடுத்து இரவு பகலாக பாராமல் ஜெபித்து அந்த கால்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து கண்களுக்கு நித்திரை வராதபடி தேவனை பார்க்கும்படியாய் அந்த கண்கள் தேவனோடு கூட இணையும்படியாய் ட்ரைனிங் கொடுக்கப்பட்டது. இந்த கரங்கள் தேவனை உயர்த்தி மகிமை கொடுக்கும்படியாய் ட்ரைனிங் கொடுக்கப்பட்டது. அவர் கரங்கள் தேவனுடைய கரங்களாய் மாறினது. என் தேவனுடைய நாமத்தினாலே சொல்கிறேன், அவருக்குள் தேவனுடைய அபிஷேகம் அவர் சரீரத்தை அவர் உழைக்க தேவனுக்காய் வல்லமையாய் மாற ஆரம்பித்தது. Thank you Jesus. ரீமா காப்பா ஷாப்பா காப்பா. யார் பிரிக்க முடியும் என் இயேசுவின் அன்பிலிருந்து? எதுதான் பிரிக்க முடியும் என் நேசரின் அன்பிலிருந்து? ஹல்லேலூயா. ரிமலா ஷதனமா. வேதனையோ நெருக்கடியோ சோதனையோ பிரித்திடுமோ? வேதனையோ நெருக்கடியோ சோதனையோ பிரித்திடுமோ? யார் பிரிக்க முடியும் என் இயேசுவின் அன்பிலிருந்து? எதுதான் பிரிக்க முடியும்
என் நேசரின் அன்பிலிருந்து உங்களை, உங்கள் சரீரத்தையும் உங்கள் ஆத்துமாவையும் யாரும் பிரிக்க விடக்கூடாது. இரண்டாவதாக, உங்கள் சரீரத்திற்கு இளைப்பாறுதல் தேவை. தேங்க்யூ ஜீசஸ். யோவான் 3வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, இளைப்பாறிக் கொண்டிருந்த இயேசு கிறிஸ்துவிடம் ராக்காலத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறேன். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். நிக்கோதேமு என்கிற ஒரு சீஷன் இரவு நேரத்தில் இயேசு இளைப்பாறிக் கொண்டிருக்கும் போது அவருடைய இளைப்பாறுதலை தடை பண்ணும் விதமாய் அவர் இடத்தில் ஓடி வந்து, போதகரே, நீர் தேவனிடத்தில் இருந்து வந்தவர் என்பதை நான் அறிந்து கொண்டேன். ஏனென்றால் ஒருவனும் உம்மை போல தேவனிடத்திலிருந்து வராவிட்டால் இப்படிப்பட்ட ஊழியத்தை, அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இந்த நிக்கோதேமு உலக மனிதர்களோடு அந்நாட்களில் அந்த பதுசேய சதுசேயரோடு கூட அந்த ராஜ்யத்தில் வேலை செய்து கொண்டிருந்தவன், அரசாங்கத்தில். ஆனால் இயேசுவின் மீது பயங்கர ஒரு அன்பு, தேவனை அதிகமாய் நேசித்தான். அவன் பகல் வேளையில் ஒருவேளை சீஷர்களைப் போல வந்தால் அவனையும் சீஷர்களைப் போல அவர்கள் பிடித்து அடித்து நொறுக்கி அந்த வேலையில் இருந்து எடுத்து அவருக்கு விரோதமாய் எழும்பி அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருப்பார்கள். ஆகவே அவன் எல்லோரும் நித்திரைக்கு கடந்து போன பின்பு இரவு தூங்காமல் இயேசுவை சந்திப்பதற்காக, பார்ப்பதற்காக அவர் இளைப்பாறிக் கொண்டு இருக்கிற அந்த நேரத்தில் இயேசுவை சந்திக்க வந்தான். இயேசு இளைப்பாறிக் கொண்டிருந்தார் என்றால் தூங்கிக் கொண்டிருந்திருப்பார், கண்களை மூடி தேவனை தரிசித்துக் கொண்டிருந்திருப்பார். அவர் ரகசிய சீஷனாய் இருந்தபடியினால் இயேசுவின் மேல் அன்பின் நிமித்தமாய் ஏதாவது இயேசுவிடத்தில் போனால் போதகம் பண்ணுவார், நிறைய கற்றுக்கொள்ளலாம், அவர் இருதயத்தை புரிந்து கொள்ளலாம், அவரிடத்திலிருந்து வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அவன் இயேசுவிலிருந்து வாயிலிருந்து என்ன புறப்படும் என்று அதை கற்றுக்கொள்வதற்காக அந்த இரா வேளையிலே அவன் வந்தான். அதனால்தான் இயேசுவை சிலுவையில் அறைந்து அவர் சிலுவையில் மரித்து தொங்கும் போது அந்த சரீரத்தை எடுத்து அடக்கம் பண்ணுவதற்கு எல்லாவித உதவிகளையும் அந்த ராஜ்யத்தில் அவர்களோடு கூட போய் பேசி, அந்த ராஜாக்கள் மத்தியிலே பேசி அந்த சரீரத்தை பெற்றுக்கொள்வதற்கு நிக்கோதேமு மிகவும் உதவியாய் இருந்தார். இயேசுவின் சரீரம் இளைப்பாறும் நேரத்தில், தூங்கும் நேரத்தில், ஊழியத்தெல்லாம் முடித்துவிட்டு ரொம்ப டயர்டா இருக்கிற அந்த நேரத்துல கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல கூட அவருக்கு தூங்க நேரம் இல்லை, அந்த சரீரத்துக்கு தூங்க நேரம் இல்லை. இப்படி வந்த நிக்கோதேமுவை அவர் கோபப்படலை, அவரை நேசித்தார், அவரோடு கூட பேசினார், அன்பாயிருந்தார். படகுல இயேசு தூங்கிக் கொண்டிருக்கிறார், புயல் காற்று வேகமாய் அடிக்கிறது. இயேசு இளைப்பாறுகிறாரே, அவரை விட்டுவிடலாம் என்று யாரும் நினைக்கவில்லை. தூங்கிக் கொண்டிருந்த இயேசுவை எழுப்பினார்கள் சீஷர்கள். கொஞ்ச நேரம் கூட அவர் சரீரத்திற்கு அவர் இளைப்பாறத்தக்க எந்த ஒரு சூழ்நிலையும் இந்த உலகத்தில் அவருக்கு அமையவில்லை. நான் என்ன சொல்கிறேன் என்றால், நாம் இயேசுவுக்காக ஊழியம் செய்ய பிறந்திருக்கிறோம், அர்ப்பணித்திருக்கிறோம். நான் சொல்றேன், நம்மளுடைய சரீரம் நிறைய வசதியை கேட்குதுல. இந்த உலகத்துல ஊழியம் செய்யற ஊழியக்காரர்கள் கூட நிறைய வசதியை தேடுறோம் தானே. வசதியை யாராவது இழக்க விரும்புறோமா?
வசதி இல்லாம ஊழியம் செய்ய யாருமே விரும்ப மாட்டாங்க. எல்லாரும் வசதியோடு நல்லா இருந்துட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தணும்னு விரும்புறாங்க. இயேசுவுக்கு நான் சொல்றேன், வசதிய இழக்க மாட்டேன்னு சொல்றவன் வசதி தருவார். கட்டாயம் ஊழியர்களுக்கு நல்ல வசதி, நல்ல மேன்மையை கொடுப்பார். அதை எந்த சிச்சுவேஷன்லயும் தேவனுக்காக இழப்பதற்கு நீங்க ரெடியா இருக்கணும். அப்படி இழக்க மாட்டேன்னு சொல்றவன் சீஷனா இருக்க முடியாது. சீஷனா இருக்க முடியாது. என்னை பொறுத்தவரையில் ஊழியம் என்பது ரொம்ப கஷ்டமானது. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், நிம்மதி இல்லாமல், நல்ல வீடு இல்லாமல், நல்ல சுகாதாரம் இல்லாமல், கடன் பிரச்சனைகளோடு, வேதனையோடு, கண்ணீரோடு தொடங்கப்பட்டதுதான் என்னுடைய ஊழியம். நான் கடந்து போன அவமானங்களும், நான் கடந்து போன நெருக்கங்களும், உபத்திரவங்களும் என் தேவன் ஒருவருக்கே தெரியும். நான் எல்லாவற்றையும் அவருக்காக இழந்தவள். ஒன்றுமே என் கையில் இல்லை. என் கை தேவனுக்காக நீட்டப்பட்டிருக்கிறது. எல்லாமே தேவனுக்காய் கொடுத்திருக்கிறேன். லூக்கா 9:58 நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். பாருங்க, நரிகளுக்கு குழிகள் இருக்குதா, குழிகளுக்குள்ள போய் தூங்கிருமா. ஆகாயத்து பறவைகள் கூடு கட்டி அதுல போய் உட்காந்து ராத்திரி தூங்கிருமா. மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்ப்பதற்கு இடம் இல்லை. நமக்கு வீடு இருக்கு, நமக்கு எல்லா வசதிகளோட வீடு இருக்கு. நாம் யாராவது தங்க இடம் இல்லாம ரோட்ல நடந்துட்டே இருக்கிறோமா, எனக்கு தங்க இடம் இல்ல, தலை சாய்க்கிறதுக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்லி யாராவது நடக்கிறோமா? எல்லாருக்கும் ஒரு சின்ன குடிசை ஆகி இருக்கிறது. ஒரு தலையண, ஒரு பெட்டாவது இருக்குது, ஒரு பாயாவது இருக்குது, ஒரு டவலை விரிச்சு படுக்கிற அளவுக்காவது இருக்குது, ஒரு திண்ணையாவது இருக்கலாம். ஒருத்தரும் தலை சாய்க்க இடம் இல்லாத ஆள் இந்த உலகத்துல இல்லை. ஆனால் நம் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த உலகத்துல தலை தாய்க்க இடம் இல்லாமல் அவர் கஷ்டப்பட்டார். இயேசு சொல்றாரு, என்னை பின்பற்றி ஒருவேளை வரணும் அப்படின்னு நினைச்சனா எந்த சிச்சுவேஷன்லயும் உன் வசதிகளை இழக்க நேரிடும். நீ இழக்காம இருப்பேன்னு சொல்லவே முடியாது. வசதியை தருவாரு, அந்த வசதி ஒருவேளை நம்மளை விட்டு போகவும் நேரிடும். அப்படி நேரிடும் போது வசதியற்ற அந்த இடத்துல உன் சரீரம் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஊழியங்கிறது மலை மேல இருக்கலாம், காடுகளுக்குள்ள இருக்கலாம், வனாந்திரத்துல இருக்கலாம், கிராமங்கள்ல இருக்கலாம், தண்ணீர் இல்லாத தேசத்துல நாட்டுல இருக்கலாம், சாப்பாடு இல்லாத இடத்துல இருக்கலாம். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், அப்போ இந்த சரீரம் ஒத்துழைக்கணும். இந்த சரீரம் குஷன்ல தான் படுக்கும், பெட்ல தான் படுக்கும், ஏர்கான் ரூம்ல தான் தூங்கும். இந்த சிச்சுவேஷன்ல இருந்தா தேவனுக்கு உகர்ந்தது அல்ல. தேவனுக்கு அது உகர்ந்தது கிடையவே கிடையாது. அன்பான தெய்வ ஜனமே, உங்கள் சரீரத்தை ட்ரைனிங் கொடுங்க. உங்க சரீரம் ட்ரெயின் அப் ஆகட்டும். தேவனுக்காக எல்லா நிமிஷமும் உழைக்கக்கூடிய ஒரு ட்ரைனிங் அதுக்கு கொடுக்கப்படட்டும். அப்கோர்ஸ் உங்களுக்கு ஒரு வியாதி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சரீரத்துல வியாதி வரும்போது சரீரத்தை நல்லா கவனிக்க வேண்டும். நல்ல மருந்து எடுத்து, நல்ல சாப்பாடு சாப்பிட்டு, கரெக்டா மெடிசன் எடுத்து சாப்பிட்டு நம்ம சரீரத்தை சரிப்படுத்தணும். சின்ன பலவீனம், ஒரு சின்ன தலைவலி, சின்ன ஜுரம் வந்தா உடனே நான் ஊழியத்துக்கு போக மாட்டேன், நான் ஆலயத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி தயவு செய்து அப்படிப்பட்ட ஒரு சரீரம் உங்களுக்கு தேவையில்லை. ஏன் சரீரத்துல வியாதி தெரியுமா? புரோஜனமற்ற சரீரத்துல வியாதி பிடிக்கிறது. தேவனுக்கு புரோஜனம் இல்லாத சரீரம் முழங்கால் படியிட முடியாமல் கிடக்குது. தேவனுக்கு யூஸ் இல்லாத சரீரத்துல கேன்சர் வியாதி அட்டாக் ஆகுது. இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்றேன், தேவனுக்காய் ட்ரெயின் அப் பண்ண சரீரத்துல தேவனுடைய ஆவியானவர் அதுக்குள்ள ட்ரைனிங் ஆயிட்டே இருக்கிறாரு, ஃபில் பண்ணிட்டே இருக்கிறாரு. ரத்தங்கள் தேவனுடைய ரத்தமாய் மாறுகிறது, எல்லா நோய்களும் விலகி போகிறது. பவுல் ஒரு சிறைச்சாலையில் இருந்து எழுதுகிறார் பாருங்க, என்னுடைய கண்கள் மிகவும் பலவீனமாய் இருக்கிறது, அதனால பெரிய கொட்டை எழுத்துல அப்படி எழுதி அதை அப்படி வச்சு படிக்கலாம் அப்படின்ட்டு கண்ணு
கண்ணுல இருந்து செதில் விழுது, அந்த முள் போல குத்திட்டே இருக்கு. கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற அவர் கண்கள் ரொம்ப பலவீனத்தின் வலியினால கஷ்டப்படுறாரு. அந்த பலவீனம் நீங்கட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி 3 times ஆண்டவர்ட்ட மன்றாடி ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, கிருபையினால ஓடு பவுல், என் கிருபையை உனக்கு தரேன், நீ என் கிருபையை பெற்றுக்கோ, கிருபைய ஒவ்வொரு நாளும் என் பாதத்திலிருந்து பெற்று அதுபடி ஓடுன்னு சொல்லிட்டு அந்த பாடு அவரை விட்டு நீங்கவே இல்லை. உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஊழியம் செய்ய வைத்து விட்டார். கண்களின் பலவீனத்தோடு தான் அவர் ஊழியம் செய்தார். கண்ணுல செதில் உழுது குத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு குப்புரடிச்சு படுத்து கிடக்கல, ஊழியம் செய்தார். அவரை மாதிரி ஊழியம் செய்த ஊழியக்காரர் கிடையாது. அவ்வளவு நேர்த்தியாய் செய்தார், உத்தமமாய் செய்தார், உன்னதமாய் செய்தார். தகப்பனே, அவர் தன்னுடைய வயிற்று பிழப்புக்கு கூடார தொழிலை செய்தார். ஊழியத்திலிருந்து வர ஒரு பொருளையும் அவர் வாங்கல, யாரையும் வஞ்சிக்கல, வாரம் ஏமாற்றல. தகப்பனே, இந்த சரீரம் ஏமாற்றி, இந்த சரீரத்துல ஏமாற்றினால் வந்த பணத்தினால் இந்த சரீரம் சாப்பிட்டு புஷ்டி அடைந்து வியாதிகளினால் நிரம்பி இருக்குமே, ஆனால் மன்னிப்பு கேளுங்கள். ஊழியம் செய்கிறேன் என்கிற பெயரில் உங்கள் சொந்த சரீரம் அளவுக்கு மின்றி சாப்பிட்டு வியாதியை கொண்டு வந்து சரீரம் பலவீனப்பட்டு வியாதினால் நிரம்பி இருக்குமே, ஆனால் தேவனிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள். கர்த்தர் உங்களை மன்னித்து உங்கள் சரீரத்துக்கு இன்றைக்கு ஆவியானவர் ட்ரைனிங் கொடுப்பாராக. கடைசியாக நம்முடைய உணவு இந்த சரீரத்துக்கு தேவையாயிருக்கிறது. சாப்பாடு மிகவும் தேவையாயிருக்கிறது. 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 11வது வசனத்திலே பவுல் சொல்கிறார், நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்துவின் புத்திசாலிகள். நாங்கள் பலவீனர், நீங்கள் பலவான்கள். நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவீனர்கள். இயேசுவுக்காய் உழைக்கிற நான் பைத்தியக்காரன், நீங்கள் புத்திசாலிகள். உழைக்காத நீங்க சரீரத்தை நல்லா அழகுபடுத்திட்டு உங்க சரீரத்துக்கு நிறைய செலவு பண்ணி அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாம் புத்திசாலிகள். நாங்கள் பலவீனராய் இருக்கிறோம் சரீரத்தில். நீங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு கொழுத்து பலவான்களாய் இருக்கிறீர்கள். நல்லா வெயிட் போட்டு நல்லா குண்டாகி நல்லா தொப்பை வைத்து நல்ல புஷ்டியா இருக்கிறீங்க. நாங்க கனவீனராய் இருக்கிறோம், நீங்கள் கனமுள்ள பாத்திரமாய் இருக்கிறீங்க. உங்களுக்கு அப்படி முகலாம் அப்படி கொழு கொழுன்னு இருக்குது, நல்ல அழகா இருக்கிறீங்க, ஷைனிங்கா வச்சிருக்கிறீங்க உங்க உடம்ப. நான் சொல்றேன், பசி உள்ளவர்களுக்கும் தாகம் உள்ளவர்களுமா இருக்கிறோம் என்று சொல்லுகிறார் பவுல். நாங்க ஊழியம் செய்யற நாங்க பசியோடு தாகத்தோடு இருக்கிறோம். உணவுக்கு அடுத்த காரியத்திலும் தாகமா இருக்கிறதுமாயுமா இருக்கிற நாங்க என்ன சொல்றாரு, யோவான் 4:6-7 பாருங்க, இயேசு கிறிஸ்துவை இதற்கு அடையாளமாய் காண்பிக்கிறேன். அப்படி தாகமா இருக்கிற பசியோடு இருக்கிற பவுலை போல, இயேசுவை போல பவுல் அப்படி உழைத்து கொண்டிருக்கிற அந்த நாட்களில் இயேசு ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது இளைப்படைந்தவராய் தாகத்தோடு யாக்கோபின் கிணத்தண்டையில் வந்து உட்கார்ந்தார். சீஷர்கள் போஜனங்களை பதார்த்தங்களை வாங்க ஊருக்குள் சென்றார்கள். பசியா இருந்தனால தாகமா இருந்தனால போய் சாப்பாடு வாங்குறதுக்காக ஊருக்குள்ள போனாங்க. அந்த பசியான தாகமான அந்த நேரத்தில் தானே சமாரியா பெண் அங்கு தண்ணி எடுக்க வந்தபோது அந்த சமாரியா பெண்ணிடம் அவர் சத்தியத்தை கூறி அவளை ஆதாயம் பண்ணி கொண்டார். தாகத்துக்கு தண்ணி தாண்டனா அவ தண்ணி தரல. அதுக்கப்புறம் சத்தியத்தை சொல்லி அவளுடைய வாழ்க்கை பற்றி சொல்லி அவளை ஆத்தும ஆதாயம் செய்து கொள்கிறார். பசியாய் இருந்தவர், தாகமாய் இருந்தவர், சரீரத்துல பலவீனத்தோடு இருந்தவர்,
சரீரத்துக்கு உணவு கொடுக்கல, சரீரத்துக்கு தண்ணி குடிக்கல. அந்த சரீரத்தை இயேசு தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தார். அது அமைதலா இருந்துச்சு. சுவிசேஷம் சொன்ன உடனே அந்த சரீரம் ரொம்ப ஆக்டிவ் ஆயிட்டு, அந்த சுவிசேஷத்தை அவளுக்கு சொல்ல சொல்ல அந்த சரீரம் பேச ஆரம்பிச்சுட்டு, அந்த சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட ஆரம்பித்தது. அந்த சரீரத்திலிருந்து வல்லமை அவளை தொட ஆரம்பித்தது. அந்த கண்களிலிருந்து ஒளி புறப்பட ஆரம்பித்தது. அவள் உணர்வடைந்தாள். அவள் கண்கள் திறக்கப்பட்டது. அவள் ஊருக்கு ஓடி சென்று, என்னோடு கூட ஒருவர் பேசுகிறார், அவர் என்னை பற்றி எல்லா ரகசியத்தையும் சொல்லிவிட்டார், ஓ அவரை வந்து பாருங்கள் என்று சொல்லி முழு ஆதாயம் பண்ணினார் அந்த கிராமத்தையே. நான் என்ன சொல்லுகிறேன் தெரியுமா? நம் வாழ்க்கையிலே தாகத்தை தீர்ப்பதற்கு பசியோ தாகமோ இயேசுவின் ஊழியத்தை தடை செய்யலை. சரீரத்துல பசி தாகம் ஊழியம் தடைப்பட்டுச்சா? தடைப்படவில்லை. நம்ம ஊழியம் தடைப்படக்கூடாது. சாப்பாட்டு நேரம் இல்லாதபடி அவர் உட்கார்ந்திருக்கிற இடத்துல எல்லாம் ஜனங்கள் கூடி கூடி ஓடி வந்தார்கள். நோயாளிகளை கொண்டு வந்தார்கள். கர்த்தர் தன்னுடைய பசியை பாராதபடி, இளைப்பாறுதலை பாராதபடி அவர் ஊழியம் செய்தார். ஊழியம் செய்வதற்கு நம்முடைய சரீரம் பயிற்றுவிக்கப்பட வேண்டும். நான் சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் சரீரம் வியாதி இல்லாமல் இருக்க வேண்டுமா? சரீரம் எல்லா உணவையும், உங்க சரீரம் எல்லாவற்றையும் கேட்கும். கடைக்கு போன உடனே அந்த பர்கரை பார்த்தோன்னே பர்கர் வாங்கி சாப்பிடணும் போல இருக்கும். அந்த ஐஸ்கிரீமை பார்த்தோன்னே ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடணும் போல இருக்கும். அந்த சிக்கனை பார்த்தோன்னே அந்த சிக்கனை அப்படியே ஃப்ரை பண்ணி தொங்க விட்டுருக்கத பார்த்து அதை அப்படியே சாப்பிடணும் போல ஆசையா இருக்கும். நான் சொன்னேன், நான் உங்க வாயை கட்ட தெரிய வேண்டும். சரீரத்தை நீங்க எழும்ப விடக்கூடாது. நீங்க பாருங்க, எத்தனை பேர் உட்கார்ந்தா எழும்ப முடியாம, எழும்பி நிக்க முடியாம யாராவது தூக்கி விட வேண்டியது இருக்கு. ஏதாவது ஒரு கம்பை வச்சு எழும்ப வேண்டியது இருக்குது. நீங்க அவங்களுக்கு எல்லா இடமும் சதையாதான் தொங்குது. அவங்களால ஊழியம் செய்யறதுக்கு ஓட முடியல. அவங்களுக்கு மூச்சு திணறுது. மயக்க பிடிச்சா பேச முடியல. ரொம்ப மூச்சு திணறி திணறி பேசுறாங்க. சரீரம் கனத்து போனது. சரீரம் கேட்கிற எல்லா உணவையும் நீங்க அந்த சரீரத்துக்கு கொடுத்ததினால் அது பெரும் தீனி உள்ள சரீரமாய் மாறிட்டு. நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், உங்கள் சரீரத்துக்கு உபவாசம் போடுங்கள். உங்கள் சரீரத்துக்கு உபவாசம் போடுங்கள். உங்கள் சரீரம் தொடர்ந்து 3 நாள் ஒருவேளை இரவு வேளை ஆகாரத்தை நிறுத்த வேண்டும். அப்பொழுது நிறுத்தும் போது, சரீரம் ஒடுக்கப்படும் போது, அந்த சரீரம் கட்டுப்பாட்டுக்குள் வரும்போது, அந்த உபவாசத்தின் நிமித்தமாய் அந்த உபவாசம் உங்கள் வாழ்க்கையில் வர வர சரீரத்தில் இருக்கிற எல்லா கொலஸ்ட்ராலும் எல்லா வீணான கொழுப்புகளும் கரைந்து விலகி ஓடும். நன்றாக சுவாசிக்க முடியும். நன்றாக எழும்பி நடக்க முடியும். என கண்பானவர்களே, உபவாச நாட்களில் நிறைய தண்ணீரை மட்டும் குடியுங்கள். தேவனோடு கூட இருந்து அமர்ந்து ஜெபியுங்கள். இந்த சரீரம் விடுதலை ஆவதாக. உங்கள் சரீரம் மறுரூபம் ஆவதாக.